நாம மலஞ்சலம் கழிக்க போற இடத்துல, அதாவது டாய்லெட் ஏரியால, அங்க ஏற்கனவே அது ஒரு அசுத்தமான இடம் இல்லையா? நஜீஸ் நம்முடைய உடம்புல இருந்து நமக்கு தேவையில்லாத ஒரு உடம்புக்கு கேடான விஷயங்கள் வெளியேறுது. யூரின், சரியா, பாத்ரூம் வெளியேறுது. அந்த இடத்துல ஏற்கனவே கெட்ட ஜின்கள், சைத்தான்கள், ஆண் பெண் சைத்தான்கள் இருப்பாங்க. அதனால தான் நம்ம உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ், அல்லாஹ்வே கெட்ட ஆண் பெண் சைத்தான்களுடைய தீங்கை விட்டு நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன் அப்படின்னு கேட்டு போறோம். அப்ப ஏற்கனவே அங்க கெட்ட சைத்தான்கள் இருக்கிற இடம், அங்க ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. போனா சீக்கிரம் யூரின் போனோமா தண்ணீர் நல்லா ஊத்திட்டு வரணும். பாத்ரூம் போனோமா நல்ல தண்ணீர் ஊத்துறதும் முக்கியம், நல்லா கழுவுறதும் முக்கியம். அப்போ இதுல கவனம் இல்லாம அலட்சியமா இருந்தோம்னா அங்க ஏற்கனவே சைத்தான்கள் இருக்கிற இடத்துல, அசுத்தம் இருக்கிற இடத்துல நாமும் அந்த அசுத்தத்தோடைய நெம்பரன இருக்கிறது, அல்லது அந்த அசுத்தத்தோடைய வர்றது, அந்த அசுத்தத்தை அதிகமா அங்க இருக்கிற மாதிரி ஆக்கிட்டு வர்றது இருக்குல்ல. அதனால நமக்கு சைத்தானுடைய தீண்டல் ஏற்படும். அதாவது மனக்குழப்பம், நம்ம என்னுடைய கேரக்டர்ஸ்ல சில விஷயங்கள் கெட்ட கேரக்டர்ஸ் இந்த மாதிரிலாம் ஏற்படும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இல்லாமல் ஆயிடும். முதல்ல துஆ செய்யறது இல்லை, பாதுகாப்பு கேட்கறது இல்லை. உள்ள போய் ஓதக்கூடாது, வெளியிருந்தே ஓதிட்டு போகணும். போகும்போதே நீ ஓதிட்டு போயிடலாம். நீங்க போகும்போதே வீட்டில் இருந்தாலும் சரி, வீட்டில் நீங்க ஹாலில் இருக்கிறீங்க, யூரின் போல நினைக்கிறீங்க, அப்படியே நீங்க அல்லாஹும்ம இன்னி அஊது பிக மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸ் சொல்லி நேரா உள்ள போயிடலாம். ஆனா அவசியம் நீங்க நல்லா தண்ணீரை ஊற்றணும், கிளீனா விட்டுட்டு வரணும். நீங்க போயிட்டு ஒருத்தர் போறாரு, அவர் பாத்ரூம் போனாரு, சரியா தண்ணி ஊத்துறது இல்லை. அப்போ நினைச்சு பாருங்க, அந்த இடத்துல இன்னொருத்தர் வரும்போது நெக்ஸ்ட் வரவர் அங்க ரொம்ப நஜீஸா அந்த மலம் போகாம மிதந்துக்கிட்டு, இன்னும் சிலர் ரொம்ப அசிங்கமா அந்த இடத்திலேயே அந்த பிளேட்லயே விட்டுட்டு போயிடுவாங்க. அதை விட்டுட்டு தண்ணீரை லைட்டா ஊத்தி பாக்குறது, போகலன்னு சொல்லிட்டு யாரோ மத்தவங்க வர்றவங்க ஊத்திக்கிட்டோன்னு விட்டுருவாங்க. அப்ப எப்படி இருக்கும்? இந்த மாதிரி மத்தவங்க நமக்கு செய்தாங்கன்னா நமக்கு ரொம்ப அருவருப்பா, இப்படி பண்ணிருக்கிறாங்களே அப்படின்னு நினைப்போமா இல்லையா? நினைப்போம் தானே? போனோட சந்தோஷப்படுவோமா? அப்ப கவனிங்க, இந்த சுத்தம் ஒழுக்கம் ரொம்ப நமக்கு முக்கியம். நம்ம வீட்டில் இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, இந்த சுத்தத்தை நம்ம கடைபிடிக்கணும், ஃபாலோ பண்ணணும். யார் ஒருத்தர் தான் போகிற இடத்தை நல்லா சுத்தமா விட்டுட்டு வராரோ அவர் தான் உண்மையிலேயே தன்னையும் சுத்தமா வச்சிருக்காருன்னு அர்த்தம். இல்லைன்னா என்ன அர்த்தம் தெரியுமா? அவர் அந்த இடத்த சுத்தமா வச்சுக்கல, அந்த தான் போன இடத்த சுத்தமா விட்டுட்டு வரல அப்படின்னா அவருடைய உடம்புல கூட அவர் சரியா கழுவுன்னு அர்த்தம். 1 நம்பர் சோம்பேறி சோம்பேறி, மோசமான சோம்பேறி. தண்ணி ஊத்துறதுக்கு சோம்பேறித்தனம் பண்றவன் தன்னை கழுவிக்கொள்ளவே சோம்பேறித்தனம் பண்ற அர்த்தம். அது எவ்வளவு அசிங்கம் நம்முடைய உடம்புல. அல்லாஹ் நம்முடைய தொழுகையை ஏத்துக்குவானா? யோசிச்சு பாருங்க. நம்முடைய ஆடைய, நம்முடைய போடுற ட்ரெஸ், நம்முடைய பேண்ட் அந்த மாதிரி அசிங்கத்தோடு இருந்தா எப்படி நம்ம அல்லாஹ் அந்த நிலையில தொழுகிறது? அப்போ நாம சுத்தமா இருக்கிறத முதல்ல நம்ம விரும்பணும், நேசிக்கணும், நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும், எப்பவுமே சுத்தமா வச்சுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நபியே, உங்களுடைய ஆடையை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். நம்முடைய நபிக்கு அல்லாஹ் சொன்ன ஆரம்பத்திலே, நபி ஆன நேரத்திலேயே மக்காவில் அல்லாஹ்வுடைய நபிக்கு அல்லாஹ் சொன்ன கட்டளை இது, ஆர்டர். அதனால எங்க இருந்தாலும் பாத்ரூம் போறப்ப முழுக்க மறைச்சுக்கணும்.
மற்றவங்க முன்னாடி பார்க்குற மாதிரி யூரின் போகிறது இது கட்டாயம் தப்பு, கட்டாயம் மறைக்கணும். அதே மாதிரி போன இடத்துல நல்ல தண்ணீர் ஊற்றிட்டு வரணும். புரியுதுங்களா? இன்ஷா அல்லாஹ் அதில் கவனமாக இருக்கணும். சரியா?